அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஃபாத்தமின் நபிய்யீன் வ அலா ஆலிஹி தொய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வ மன் தபியஹும் இலா யௌமித்தீன். அம்மா பஅது. ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் வல் ஃபுர்கானில் அலீம். أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال نبينا صلى الله عليه وسلم لا عدو ولا تيرة ولا هام ولا سفر. صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருட்கொடையால் முஹர்ரம் மாதம் முடிந்து சஃபருடைய மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சஃபர் மாதம் இஸ்லாமிய மாதங்களின் இரண்டாவது மாதம் என்று சொல்லப்படக்கூடிய சஃபருல் முலஃபர் என்று சொல்லப்படக்கூடிய அடைமொழியிலே சொல்லப்படும் சிறப்பிற்குரிய மாதம் என்பதாக அதற்கு அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சஃபர் மாதம் இருக்கிறது அல்லவா, இந்த சஃபர் மாதத்திலே சமூகத்தில் கண்மூடித்தனமான சில விஷயங்களை நினைத்து கொண்டு அதனால் நமக்கு இன்ன வருகிறது, இவைகளெல்லாம் நடக்குகிறது என்றெல்லாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளிலே நாம் இந்த நேரத்தில் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சஃபரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறார்கள், சஃபர் மாதம் மிக சிறப்பிற்குரிய மாதம் என்பதை பற்றி பெருமானார் இந்த சமூகத்திற்கு என்ன சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, யானைக்கு துதிக்கை எப்படி முக்கியமோ அதுபோன்று மூமின்களுக்கு நம்பிக்கை முக்கியம், ஈமான் முக்கியம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானிலே உண்மையான விஷயங்களை நம்புவதுதான் ஈமான் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனித படைப்புகளிலே மனிதன் சிறந்த படைப்பாளவன். அவன் அல்லாஹுவிடத்திலே சிறந்த படைப்பிற்குரியவன். அவன் நம்பிக்கையும் பரிசுத்தமும் அவனிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்குகிறான். மூட நம்பிக்கைகள் அறவே இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் நம்மை விருப்பப்படுகிறான். இஸ்லாமிய மாதங்கள் 12 இருக்கிறது. அந்த மாதங்களிலே இரண்டாவது மாதம் சஃபருடைய மாதம். அந்த சஃபருடைய மாதத்தை நாம் எப்படி கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்குகின்ற நேரத்திலே, சஃபர் என்று சொன்னாலே சுபகாரியங்கள் அதை செய்யக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல்களை அன்று தொட்டு இன்று வரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஆடி மாதம், ஆடி பிறந்தால் மாற்று சகோதரர்கள் எப்படி சில விஷயங்களை ஒதுக்கி வைக்கிறார்களோ, அதே போன்று சஃபர் பிறந்தால் நம் சமூகமும் ஒதுக்கி வைக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியாக சொல்ல போனால் இந்த மாதம் சஃபருடைய இரண்டாவது பிறை ஆடி மாதம் முதல் நாள் என்று சொல்லப்படுகிறது. ஆடியை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை.
மாதங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய நன்மைகளையும் தீமைகளையும் தீர்வு செய்வதற்கு, நம்மை சொர்க்கத்திற்கு நரகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு மாதங்கள் நமக்கு கணக்கில்லை, வருடங்கள் கணக்கில்லை, நாட்கள் கணக்கில்லை. நாம் செய்கின்ற நன்மைகள் தீமைகள் தான் நமக்கு கணக்கு. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அரபியர்கள் அன்றைய காலகட்டத்திலே இந்த மாதத்திற்கு 2 விதமாக அர்த்தம் வைத்திருந்தார்கள். சஃபர் என்று சொன்னால் பயணம் என்று அவர்கள் வைத்திருந்தார்கள். சஃபர் என்று சொன்னால் காலி செய்வது என்பதாக வைத்திருந்தார்கள். சஃபர் மாதம் வந்து விட்டால் அரபியர்கள் பொதுவாகவே வீட்டை காலி பண்ணிவிட்டு வியாபாரத்திற்காக வேண்டி வெளியிலே செல்வார்கள், அல்லது வீட்டை காலி செய்துவிட்டு அவர்கள் போருக்காக வேண்டி வியாபாரத்திற்கு மட்டுமல்லாமல் தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி வெளியே சென்று விடுவார்கள். இதனால் அதற்கு சஃபர் என்று அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அன்றைய காலகட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் மாதத்தை அவர்கள் அப்படி ஒதுக்கி வைத்திருந்தார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இன்றிலே நாம் சிலர்கள் சுபகாரியங்கள் இவைகளை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். சஃபர் மாதம் வந்துவிட்டால், சஃபர் வந்தால் திருமணம் முடிக்க கூடாது, புதிய குடித்தனங்கள் புதிய வீடுகள் புகக்கூடாது, புதுமுனை புகவிழா, புதியதாக கடைகளை திறப்பது கூடாது என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்ற இன்றைய காலகட்டத்திலே பெருமானாரின் வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய திருமணத்தையே சஃபர் மாதத்தில் தான் நடத்தியிருக்கிறார்கள். சஃபர் மாதத்தில் தான் பெருமானார் திருமணம் நடத்தியிருக்கிறார்கள். அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு சஃபருடைய மாதத்தில் தான் திருமணம் முடித்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கும் சஃபருடைய மாதத்தில் தான் திருமணம் முடிந்தது என்பது வரலாறுகள். சுபகாரியங்களுக்கு தடை இல்லை சஃபர் என்பதை பெருமானார் தங்களுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளின் மூலமாக இந்த சமூகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற நேரத்திலே இந்த சமூகம் பெருமானாரின் வரலாறுகளை படிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறுகளை படித்தால்தான் அதனுடைய வாழ்க்கை நடைமுறைகளை நாம் பார்க்கின்ற நேரத்தில் தான் நமக்கு நல்லது எது கெட்டது எது என்பதாக நமக்கு தெரியும். கண்ணியமானவர்களை, மாற்றம் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே ஆட்சியை கூட மாற்றி விட்டார்கள். ஆனால் மாற்றம் வரவில்லை. இன்றைய சமூகத்திலே மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏதாவது ஒரு மாற்றம் செய்வோம் என்று நினைக்கிறார்கள். சஃபர் மாதத்திலே ஒரு மாற்றம் செய்வோம். பெருமானார் எப்படி திருமணம் வைத்தார்களோ என் இல்ல திருமணத்தை சஃபருடைய மாதத்தில் வைப்பேன் என்று சொல்லுவது பெருமானாரின் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். சஃபர் மாதங்களில் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தது மாற்றங்களாக நாம் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருவருக்கும் மத்தியிலே வெறுப்புகளும் மனக்கசப்புகளையும் நாம் ஏற்படுத்துவது இருக்கிறது அல்லவா? இது அல்லாஹ்விற்கு பிடிக்காத விஷயங்கள் அல்லவா? அதே போன்று அல்லாஹ்விற்கு பிடிக்காதது, அல்லாஹ்வின் மனதை கஷ்டப்படுத்துவது, ரசூலுக்கு பிடிக்காதது, ரசூலினுடைய மனதை கஷ்டப்படுத்துவது, இவைகளெல்லாம் சஃபர் மாதத்திலே சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அவைகளும் இதிலே கட்டுப்பட்டவைகளாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்று மார்க்கத்தில் கூடும் கூடாது என்று சில விஷயங்களை பேசும் பொழுது அதை பற்றி நாம் முழுமையாக ஞானம் வேண்டும், அறிவு வேண்டும். இதை பற்றி ரசூல் என்ன சொல்லி இருக்கிறார்கள், சஃபரை பற்றி பெருமானார் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். சஃபர் மாதத்தை பற்றி பெருமானார் ஏன் சிறப்பான மாதம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே அதிலே நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது, நிறைய போர்கள் நடந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள், நிறைய பெரும் பெரும் சஹாபாக்கள் பெருமானாரின் கரத்தை பிடித்து ஈமான் கொண்ட மாதம் தான் சஃபருடைய மாதம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் எதையெல்லாம் தவறுகள் என்று நினைக்கிறோமோ அவைகளெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறோம். எது தவறில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபரை நமக்கு முன்மொழிந்திருக்கிறார்களோ அந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடாது, நல்ல காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய
ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்குகின்ற நேரத்திலே கஷ்டமாக இருக்கிறது. ஞானம் இல்லாமல், மார்க்கத்தின் அறிவு இல்லாமல் நாம் செய்து கொண்டிருப்பது கற்பனையாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். என் தகப்பன் செய்தார், என் பாட்டன் செய்தான், என் முப்பாட்டன் செய்தான் என்று மூதாதையர்களை சொல்லிக் கொண்டு சில விஷயங்களை நாம் மார்க்கத்திற்கு புறம்பாக செய்து கொண்டிருப்பது இருக்கிறது அல்லவா, அது அடிப்படையிலேயே நம்முடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் இழக்க செய்துவிடும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் சஃபர் மாதம் வந்துவிட்டால் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபரில் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அதுப்ப, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொற்று நோய் என்பது இல்லை, பறவை சகுனம் என்பதில்லை, ஆந்தை சகுனங்கள் என்பதில்லை, இதே போன்று சஃபர் மாதம் என்பது பீடை இல்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே, ஜாஹிலியாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகனார் ஒருவர் சஃபர் மாதத்திலே இறந்து போனார். அதனால் அவர்கள் சொன்னார்கள், இந்த சஃபர் மாதம் சரியில்லை, காரணம் அந்த மாதத்திலே பெருமானாரின் மகனார் இறந்து போனார் என்பதாக சொன்னார்கள். சூரிய கிரகணம் வந்தது, அதனால் அந்த மாதம் சரியில்லை என்று சொன்னார்கள். சந்திர கிரகணங்கள் வந்தது, அதனால் அது சரியில்லை என்று சொன்னார்கள். அல்லாஹு படைத்தது சந்திர கிரகணத்தை அல்லாஹுதான் படைத்தான், சூரிய கிரகணத்தையும் அல்லாஹுதான் படைக்குகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் படைப்புகளில் எதுவும் நஷ்டமானதில்லை, கஷ்டமானதில்லை. வல்அஸ்ர், நிச்சயமாக காலம் என்பது புனிதமானது. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் தான் நஷ்டத்தில் இருக்கிறான். குறைகள் முழுவதும் மனிதன் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு காலங்களை குறை சொல்கிறான், பூனைகளை குறை சொல்கிறான், யானைகளை குறை சொல்கிறான், உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்பினங்களை குறை சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்தில் ஆபத்துக்கள் நமக்கு எதுவும் இல்லை, ஆபத்தான மாதங்கள் எதுவும் இல்லை, சோதனைக்குரிய மாதங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அவரவர்கள் தங்களுடைய நேக்குக்கு தகுந்தால் போல், நியத்திற்கு தகுந்தால் போல் அவைகளை பீடைகள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் தான் ஹிஜ்ரத்து புறப்படுவதற்கு அவர்கள் நியத்து செய்தார்கள், ஹிஜ்ரத்துக்கு கிளம்பினார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளுடைய திருமணமும் இந்த மாதத்தில் தான் நடந்தது என்று சொல்லப்படுகிறது. முக்கியம் வாய்ந்த சஹாபாக்கள் இந்த காலத்தில் தான், இந்த நேரத்தில் தான் கைபர் யுத்தம் நடந்தது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பங்கெடுத்த முதல் போராக சொல்லப்படக்கூடிய அவாஃப் என்று சொல்லக்கூடிய போரும் இந்த தினத்தில் தான், இந்த மாதத்தில் தான் நடந்தது என்பதாக சொன்னார்கள். இஸ்லாமியர்கள் அறியாமை காலத்திலே, முந்தைய காலங்களிலே போர் செய்யக்கூடாத புனித மாதங்கள் என்று முகர்ரம் மாதம் முடிந்தவுடன் மக்கள் அனைவர்களும் தங்களின் வீடுகளுக்கு காலி செய்துவிட்டு செல்லக்கூடிய இந்த மாதத்தை காலி செய்யக்கூடிய மாதம் சஃபர் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாகவே ஒரு மனிதன் தவறு தன் புறத்தில் இருந்து உண்டாகினாலும் அந்த தவறை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவன் தட்டிக்கழித்து போகக்கூடிய காலங்களில் தான் இருந்து கொண்டிருக்கிறான். அதுபோல் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் சிறந்த மாதம், சஃபர் என்பது பீடை இல்லை என்று நமக்கு விளக்கம் சொல்லியும், இன்றைக்கு சஃபர் வந்ததால் தான் எனக்கு இது வந்து விட்டது, சஃபர் மாதத்தில் இது செய்யக்கூடாது என்றெல்லாம் நமக்குள்ளே நாம் விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மாதங்கள் நமக்கு நன்மைகளை கொண்டு தரக்கூடியவைகளாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால், இந்த மாதங்களிலே சுப காரியங்கள் இருக்கிறது அல்லவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பங்களிலே சுபகாரியங்களையும் செய்தார்கள். கெட்ட காரியங்களை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொழுதும் இந்த மாதத்தில் இவைகள் கெட்டது என்பதாக சொன்னதாக வரலாறுகள் இல்லை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, பச்சை குத்தக்கூடிய பெண்களை பற்றி சொன்னார்கள். இன்னைக்கு பச்சை குத்துவது என்பது மிக பிரபலமாக ஆகிவிட்டது. எங்க பச்சை குத்துறாங்கன்றதெல்லாம் கணக்கு இல்லை, எல்லா இடங்களிலும் பச்சை குத்துகிறார்கள்.
அது யார் குத்துகிறார்கள் என்று கணக்கில்லை, எல்லோரும் குத்துகிறார்கள். ஆண்களும் குத்துகிறார்கள், பெண்களும் குத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், பச்சை குத்தக்கூடிய பெண்களை, அதே பச்சை குத்தி விடக்கூடிய பெண்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த ஹதீஸிலே தொடர்ந்து பேசுவார்கள். முகத்தில் இருக்கக்கூடிய முடிகளை சிரைக்கக்கூடிய பெண்களை பற்றியும் சொல்வார்கள். இன்னைக்கு அழகுக்காக வேண்டி, பியூட்டிக்காக வேண்டி தங்களுடைய புருவங்களை ஒதுக்கக்கூடிய பெண்களை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய ரோமங்களை அகற்றுவதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவைகளால் உங்களுக்கு எந்த நலனும் ஏற்பட போவதில்லை. இவைகள் மார்க்கத்தில் அகற்றுவது ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள். புருவங்களின் முடிகளை அகற்றுவது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதே பச்சை குத்துவதும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், பச்சை கொடுக்கக்கூடிய பெண்கள், பச்சை குத்தக்கூடிய பெண்கள், குத்திவிடக்கூடிய பெண்கள், முகங்களில் இருக்கக்கூடிய ரோமங்களை சிரைக்கக்கூடிய பெண்கள், கரங்களிலே கால்களிலே இருக்கக்கூடிய ரோமங்களை சிரைக்கக்கூடிய பெண்கள், அகற்றக்கூடிய பெண்கள் அல்லாஹ்வின் சாபத்திற்குரியவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். எது பாவம் எது பாவம் இல்லை என்பதை தெரியாமலேயே இன்றைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நன்மையையும் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது, எந்த பாவத்தையும் சாதாரணமாகவும் நினைத்து விடக்கூடாது. இதுதானே என்பதாக அதை சாதாரணமாக, இதுதானே நன்மை என்பதாக சாதாரணமாக நன்மையையும் சரி பாவத்தையும் சரி நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நன்மைகளும் பாவங்களும் இருக்கிறது அல்லவா. எந்த நன்மையை கொண்டு ஒரு மனிதன் ஈடேற்றம் அடைய முடியும்? ஒரு பாவம் சின்ன பாவமாக இருந்தாலும் படுகுழி நரகத்தில் போய் அவன் விழுவதற்கும் அது சமமாகும். நன்மை செய்யக்கூடிய நல்லறங்கள், எந்த நல்லறங்கள் நம்மிடத்தில் உயர்வானதை என்பதை காரணமாக ஆக்க முடியும் என்பது அல்லாஹ்விற்கு தெரியும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எல்லா பாவங்கள் இது என்ன பாவம் தானே, இது சாதாரணமாக என்பதை லேசாக நினைத்து விடவும், அதே போன்று எந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய எந்த நன்மைகளையும் இது சாதாரணமானதானே என்பதாக நினைத்து விடக் கூடாது என்பதையும் அல்லாஹ் வசனங்களிலே சொல்லுகிறான். ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்ஹாக்கு முத்தகாஸிர் என்ற சூறாவிலே சொல்லுகிறார். நாம் செய்யக்கூடிய அணு அளவு நன்மைகளாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய அணு அளவு பாவங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக எவர் ஒருவர் அணு அளவு நன்மைகள் செய்தாலும் அதற்குரிய பிரதிபலனை மறுமையிலே பெற்றுக் கொள்வார். வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா, அன்றி எவன் ஒருவன் அணு அளவு தீமைகளை அதற்குரிய பலன்களையும் அவன் கண்டுகொள்வான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். தீமைகள் செய்தாலும் சரி, நன்மைகள் செய்தாலும் சரி, அதனுடைய பலன்களையும் அதனுடைய ஆபத்துக்களையும் தண்டனைகளையும் மறுமையிலே நிச்சயமாக அது அணு அளவாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு இந்த ஆயத்திற்கு பெருமானார் சொன்னார்கள், அல் ஆயத்துல் ஜாமியத்துல் ஃபத்தாக என்று சொன்னார்கள். இது நன்மைகளையும் பொதிந்த ஆயத்து, தீமைகளையும் பொதிந்த ஆயத்து என்று சொன்னார்கள். எல்லா தீமைகளையும் உள்ளடக்கிய வசனம் இவை. குர்ஆனிலே தனித்துவ வசனம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த நன்மை நம்முடைய உயர்வுக்கு வழியாக இருக்கும் என்பது தெரியாது, எந்த பாவம் நம்முடைய தாழ்வுக்கு மிக காரணமாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறுகளிலே ஹதீசுகளிலே சொல்லுகிறார்கள், ஒரு முறை ஒரே ஒரு திராட்சை பழத்தை தானம் தர்மம் செய்தார்கள். திராட்சை பழம் ஒன்றை தானம் செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே கேட்கப்படுகிறது, இந்த ஒரு திராட்சையினால் உங்களுக்கு என்ன நன்மை என்று கேட்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த ஒரு திராட்சையிலே எத்துணை நன்மைகள் அணுக்கள் இருக்கிறதோ அத்துணை அணுக்களின் நன்மைகள் கிடைக்கிறது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிலே சிலர்கள் தானம் தர்மம் செய்வதற்காக வேண்டி யாராவது நம்மிடத்திலே யாசகம் கேட்க கையை நீட்டுகின்ற நேரத்தில் பாக்கெட்டை பார்க்கிறோம். காசு கம்மியாக இருந்தால் கொடுப்பதற்கு யோசித்து விட்டு கொடுக்காமல் போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிடத்தில் பணம் கம்மியாக இருந்தாலும் காசுகள் கம்மியாக இருந்தாலும்
கொடுப்பதை கொடுங்கள். அந்த ஒரு காசினால், ஒரு ரூபாயினால் அல்லாஹ் நன்மைகளை பலது வைத்திருக்கிறான். அந்த ஒரு ரூபாயினால் உங்களுக்கு சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு வரக்கூடிய மூதேவித்தனமான மரணங்களை விட்டு உங்களை அல்லாஹ் பாதுகாக்கலாம் இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்றுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரே ஒரு பேரித்தம்பளத்தை தர்மம் செய்தார்கள். ஒரே ஒரு பேரித்தம்பளத்தை அவர்கள் தர்மம் செய்தார்கள். அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, ஒரு பேரித்தம்பளத்தை தர்மம் செய்வதால் என்ன நன்மை? உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எந்த நன்மையும் நாம் லேசாக நினைத்து விடக் கூடாது. பல நேரங்களில் யாராவது யாசகம் கேட்டு நாம் சிறிய தொகையை கொடுத்தால் கூட அவர்கள் மனநிறைவாக துஆ செய்தால் நம் வாழ்க்கை மனநிறைவாக மாறி போகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்வார்கள். சிறிய தொகையாக இருந்தாலும் சரி, பொருள் சிறியதாக இருந்தாலும் சரி, அதை கொண்டு தான தர்மங்களை நாம் செய்வதிலே முனைய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். எந்த நன்மையும் எந்த நிலைமையை கொண்டு செல்லும் என்பது நமக்கு தெரியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், ஒரு மனிதன் பாதையிலே கிடக்குகின்ற முற்களையோ கற்களையோ அவன் அகற்றிவிட்டால் அது அவனுக்கு மிகப்பெரிய பலனாக இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை ஹதீஸ் நூல்களிலே புகாரியிலே அறிவிப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதர்கள் நடமாடக்கூடிய இடத்திலே இடையூறாக இருக்கக்கூடிய எந்த ஒன்றையும் சரி, அது கல்லாக இருந்தாலும் முள்ளாக இருந்தாலும் கண்ணாடி துகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு அது இடைஞ்சல் தரக்கூடியதாக இருக்குமே, ஆனால் அதை அகற்றுவதனால் உங்களுக்கு நன்மைகள் உங்களை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்று சொன்னார்கள். இது நற்செயல்களை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஆகப்பெரிய மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை என்பதாக ஈமானின் கடைசி தரம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்டார்கள், நாயகமே, எனக்கு பயனளிக்கக்கூடிய, எனக்கு சுவனத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை, நற்கருமத்தை எனக்கு சொல்லித் தாருங்கள். எனக்கு நன்மை தரக்கூடிய, எனக்கு சுவனத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காரியங்களை எனக்கு சொல்லித் தாருங்கள் நாயகமே என்று கேட்கின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதையிலே செல்லுகின்ற நேரத்தில் அடுத்தவர்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய எந்த வஸ்துக்களாக இருந்தாலும் அதை அகற்றி விடுங்கள். அது உங்களுக்கு நன்மையை தரும், உங்களுக்கு சுவனத்தை கூட கொண்டு வந்து தந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மிலே எத்தனை பேர்கள் இந்த காரியங்களை செய்கிறோம்? செல்லுகின்ற நேரத்தில் நம் கண்களிலே அடுத்தவர்களுக்கு இடையூறு தரக்கூடியவைகளை நாம் பார்க்குகிறோம், பார்த்து கொண்டே சென்று விடுகிறோம். நாயகத்தின் சிறிய வேலை, அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு சிறிய சுன்னத்து தான் அடுத்தவர்களின் பாதங்களை சேதப்படுத்தக்கூடிய முள்ளாக இருந்தாலும் ஆணியாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை நாம் அகற்றுவது ஈமானிய செயல்களிலே மிக முக்கியமானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 4 ரக்காத்துகள் தொழுதால் நன்மை இருக்கிறது, 2 ரக்காத்துகள் தொழுதால் நன்மை இருக்கிறது, சுபஹு தொழுதால் நன்மை இருக்கிறது, லுஹர் தொழுதால் நன்மை இருக்கிறது என்றெல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றுவதிலும் நன்மை இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். விலங்கினங்களிடத்தில் கூட நீங்கள் நட்பாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். விலங்கினங்களினால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துக்களும் ஏற்படக்கூடாது. விலங்குகளுக்கு நாம் நல்லதை செய்ய வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே, நீண்ட ஹதீஸிலே சொல்லுவார்கள், ஒரு பெண்மணி மிகப்பெரிய பாவி, அந்த பெண்மணி பாவத்திலே கொடூரமான பாவத்தை செய்த அந்த பெண்மணி தாகித்து போன நாய்க்கு தண்ணீர் கொடுத்தால் தன்னுடைய சேலையை எடுத்து கிணற்றுக்குள்ளே விட்டு சேலையை நனைத்து அந்த சேலையை நனைந்திருக்கின்ற சேலையை பிழிந்து நாய்க்கின் வாயிலே தாகத்தை தீர்த்தால் அல்லவா அவளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாகி விட்டான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், மிருகத்திடத்தில் கூட நாம் கருணையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டு
சஃபர் மாதம் வந்து விட்டது, அதனால் எனக்கு இப்படி ஆகிவிடும் அப்படி ஆகிவிடும், இந்த மாதத்தில் எதையும் செய்ய மாட்டேன் போக மாட்டேன் என்றெல்லாம் நாம் தேவையில்லாதவைகளை சிந்திக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு சிந்தனையாளர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நமக்கெல்லாம் மார்க்கத்தில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் தன் வீட்டிலே பூனை வளர்த்து கொண்டிருந்தால், அந்த பூனையை வளர்த்து கொண்டிருந்த பெண்மணி அந்த பூனைக்கு உணவளிக்கவில்லை. அந்த பூனைக்கு உணவளிக்காமல் விட்டாலும் பரவாயில்லை, அந்த பூனையை உணவு தேடி போவதற்கும் விடவில்லை. இரண்டையும் செய்யாமல் உணவு தேடி போவதற்கும் விடாமல் கட்டி போட்டு விட்டால் உணவையும் அந்த பெண்மணி அந்த பூனைக்கு கொடுக்கவில்லை. இப்படி இருந்த அந்த பூனை இறந்து போனது. அந்த பூனை பசியால் இறந்ததால் அந்த பெண்மணிக்கு நரகம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியுடைய மன்னிப்புக்கு இடம் இல்லாமல் நரகத்திற்கு புகுவாள் என்ற ஹதீஸை பெருமானார் புகாரி ஹதீஸுகளிலே நூல்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அவர்கள் வணக்கசாலிகளாக, அவர்களை அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களின் வீட்டுகளிலே பூனைகளை வளர்த்தாலும் அவர்கள் வணக்கசாலியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்வதில் தான் நமக்கு தண்டனை இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு பூனை குறுக்க போயிட்டாலே பூனை குறுக்கு போக்கி விட்டது, சகுனம் சரியாகவில்லை, எனக்கு சகுனம் சரியில்லை என்று சொல்லும் இன்னும் சில பழமைவாதிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பூனை வளர்ப்பதற்கு பெருமானார் நிறைய பட்டியலிட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களிலே ஒரு நாய்க்கு பாதுகாப்பு போட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிருகத்திடத்திலே கவனமாக கருணையாக நடந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நன்மையை கொண்டு தரும், சுவனத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீசுகளிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால், பாவம் சின்னது என்று இருந்தாலும் நிச்சயமாக அதனால் நமக்கு ரப்புக்கு மாறு செய்கிறோம் என்பதை எண்ணம் வர வேண்டும். சின்ன பாவமாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறோம் என்ற எண்ணம் வர வேண்டும். சின்ன நன்மையாக இருந்தாலும் அந்த நன்மை அல்லாஹ்விடத்தில் பெரிதாக்கப்படும் என்பதை நாம் நம்ப வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். பாவம் சிறிதாக இருக்கிறது என்று நீங்கள் செய்ய வேண்டாம், பாவத்தை சிறிதாக இருக்கிறது என்று கூட நீங்கள் பார்க்க வேண்டாம். எத்தனையோ பாவங்கள் நாம் அப்படித்தான் நினைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சின்ன பாவம் தானே என்று நினைத்து கொண்டு நாம் காலம் முழுக்க அந்த பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஒட்டகம் தண்ணீர் தாகத்தினால் துடித்துக் கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு எச்சரிக்கை செய்தார்கள். விலங்குகளை பட்டினி போடக்கூடிய விஷயத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், அவைகளை நீங்கள் அகற்றி விடுங்கள், அவைகளுக்கு பசியை தீர்த்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு அன்சாரி தோழரினுடைய தோட்டத்திற்குள் பெருமானார் நுழைந்தார்கள். அந்த தோட்டத்திற்குள் நுழைந்த உடனே பெருமானாரை பார்த்த அந்த தோட்டத்திற்குள் இருந்த ஒரு ஒட்டகம் வேகமாக பெருமானாரை நோக்கி வந்தது. வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கத்திலே சத்தமாக அழுதது. அழுத உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய திமிலை பிடித்து தடவி விட்டு, உனக்கு என்ன ஆனது என்று அந்த ஒட்டகத்திடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே அவர்கள் அந்த ஒட்டகம் பேசியது, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே, என் உரிமையாளர் என் மீது அதிகமாக சுமைகளை ஏற்றுகிறார், எனக்கு உணவளிப்பதில்லை என்ற முறையீடுகளை அந்த ஒட்டகம் சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இளைஞரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விடத்திலே மிருகங்கள் இடத்தில் நீங்கள் கேள்வி கணக்கு இருக்கிறது, பயந்து கொள்ளுங்கள், அதை நீங்கள் பட்டினி போடுவதை பயந்து கொள்ளுங்கள், அதற்கு சக்தி மிகுந்து நீங்கள் அதன் மீது வேட்டுகளையும் கணங்களையும் நீங்கள் ஏற்ற வேண்டாம் எச்சரித்து சென்றார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சின்ன சின்ன விஷயங்கள் பாவங்கள் இருக்கிறது, சின்ன சின்ன நன்மைகள் இருக்கிறது, இவைகளை சரிபடுத்துவதற்கு நம் வாழ்க்கையிலே முயற்சிக்க வேண்டும். சஃபர் மாதத்தை குறை சொல்லிக் கொண்டு நாம் தெரிந்து கொண்டிருந்தால் அதனால் எந்த பலன்களும் இல்லை என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்த மனிதர்கள் வாயிலாவது நம் நன்மைகளை செய்ய வேண்டும், கரத்தலாவது அடுத்தவர்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு தீமைகள் செய்யாமல் இருப்பதற்கு நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். மன் சலிமல் முஸ்லிம்
மன் சலிமல் முஸ்லிம், முஸ்லிமானவர்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தன் நாவால் அடுத்தவர்கள் இடைஞ்சல் தரமாட்டார்கள், கரத்தால் இடைஞ்சல் தரமாட்டார்கள். எதுவானாலும் அவர்கள் இடைஞ்சல் தராமல் வாழக்கூடியவர்கள் தான் நல்ல மனிதர்கள், சலாமத்து பெற்றவர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சஃபர் மாதத்தை குறை சொல்லாமல், காலங்களை குறை சொல்லாமல், குறை முழுக்க நம்மிடத்தில் வைத்துக் கொண்டு அல்லாஹுவை நிறைந்தவனாக இருக்கக்கூடிய அல்லாஹுவை குறை செல்வதற்கு சமமாகிவிடும். சஃபரை குறை சொன்னால் அல்லாஹுவை திட்டுவதற்கு சமமாகும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் அவன் படைத்த அனைத்தும் சிறப்பானது என்பதை நினைத்து நம்மிடத்தில் இருக்கின்ற தவறுகளை களைந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களும் ஆக்கி வருவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜு, உம்ராக்கள், தவாஃபுகளை செய்து அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை பெறக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடிந்து போகக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.